இந்த கதை குட்டி யானை கண்ணன் பற்றி. குட்டி யானை கண்ணன் காட்டில் இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும் நல்ல நண்பன். அவன் பலமுள்ளவன்தான், ஆனால் அதைவிட அதிகமாக அவன் அமைதியானவன். யோசிச்சு பேசுவான், யாரையும் கிண்டல் செய்ய மாட்டான். யாராவது சிக்கலில் இருந்தா முதலில் கவனிப்பான், பிறகு சரியான உதவி செய்வான். அதனால் எல்லா விலங்குகளுக்கும் குட்டி யானை கண்ணன் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலை காடு வழக்கம் போல பரபரப்பாக இருந்தது. விலங்குகள் எல்லாம் ஆற்றங்கரைக்கு போய்க் கொண்டிருந்தன. அப்போது ஒரு குட்டி ஆமை மெதுவாக நடந்து வந்தது. அதை பார்த்து சில விலங்குகள் சிரித்தன. இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இப்படியே மெதுவா வந்தா சூரியன் மறைஞ்சிடுமே என்று குட்டி மானும் குட்டி குரங்கும் கிண்டல் செய்தன. ஆமை எதுவும் பேசவில்லை, தலை குனிந்து மெதுவாகவே நடந்தது. இந்த எல்லாவற்றையும் குட்டி யானை கண்ணன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அச்சமயம் வானம் திடீரென்று கருமையாகியது. பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆறு சில நிமிடங்களில் வேகமாக ஓட ஆரம்பித்தது. ஆற்றை கடக்க முயன்ற சில விலங்குகள் நீரின் வேகத்தால் முன்னேற முடியாமல் சிரமப்பட்டன. நீர் ரொம்ப வேகமா இருக்கு, நான் நீந்த முடியல என்று அவை பயந்து நின்றன. அப்போதுதான் அந்த குட்டி ஆமை மெதுவாக ஆற்றுக்குள் இறங்கியது. நீருக்குள் சென்றதும் அந்த குட்டி ஆமை நிதானமாகவும் திறமையாகவும் வேகமாக நீந்த ஆரம்பித்தது. மற்ற விலங்குகள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டன. அட, மெதுவா நடக்கிற ஆமை இவ்வளவு நல்லா நீந்துதே என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். குட்டி ஆமை முதலில் ஆற்றை கடந்து கரையோரத்தில் பாதுகாப்பாக நின்றது. பின்னர் மற்ற விலங்குகள் எங்கே சிரமப்படுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை காட்டியது. அப்போது குட்டி யானை கண்ணன் முன்னால் வந்து மெதுவாக சொன்னான், பாருங்க, நடக்கும்போது மெதுவாக இருப்பது பலவீனம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற இடமும் அவங்களுக்கு ஏற்ற திறமையும் இருக்கும். ஒரே விஷயத்தை வைத்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. அந்த விலங்குகள் தலை குனிந்தன. நாங்க கிண்டல் பண்ணிட்டோம் என்று மெதுவாக சொன்னன. குட்டி ஆமை சிரித்தது. பரவாயில்லை என்று சொல்லி மீண்டும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தது.